ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து கால்சியம் சத்து, அயன் சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை வந்து பெரியவங்க வந்து நம்ம ஈஸியாக சாப்பிட்ருவோம். குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அவங்கள சாப்பிட வைக்கலான்னு நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ராகி மாவு ஒரு கப்புக்கு வந்து நம்ம 1.5 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்தீங்களோ, கப்போ டம்ளரோ, அதில் வந்து நம்ம தண்ணி அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு கப்புக்கு 1.5 கப்பு சேர்த்திருக்கேன் தண்ணி. தண்ணி நல்லா நமக்கு கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு கப்பு ராகி மாவு, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக கிண்டி விடலாங்க. இப்போ அப்படியே கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதையும் தான் நம்மளால் பிசைய முடியும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நம்ம அதிலேயே கொஞ்சம் மாவும் நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சாக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. இது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து பால் சேர்த்து பால்லையே நம்ம இனிப்பு கலப்போம். அதனால் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதே நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் கொஞ்சம் கையில் தொட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாக்கோஸ் சாப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நடுப்புற வந்து நம்ம கட்டை விரலை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு வந்து சின்ன டிசைன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சுட்டு இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சைஸில் நம்ம பண்ணால் தான் நமக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த குழந்தைங்களாம் நல்லா விரும்புகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் தாங்க எடுக்கும். இது ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதாக கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது உடனே எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்தால் தான் நமக்கு நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக ஒட்டுற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனது இதை எடுத்துடலாம். இது வந்து காய்ச்சின பாலுங்க. காய்ச்சின பால் வந்து நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே சர்க்கரையும் கொஞ்சமாக கலந்துருக்கோம். இப்போ அதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம்ல ராகி சாக்கோஸ், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறி வரும் நமக்கு. இப்போ குழந்தைங்க ஈவினிங் வந்துவிட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து ஓவன் இருந்துச்சுன்னா நம்ம பேக் பண்ணிவிட்டு கூட நம்ம கொடுக்கலாம். அது வந்து நமக்கு கிறிஸ்பியாக வரும். இது வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.